வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இன்று நவம்பர் 14 குழந்தைகள் தின விழா. இந்த நாளை குறித்து ஏன் இந்த நாள் குழந்தைகள் தின விழாக கொண்டாடப்படுகிறது என்பதை குறித்தெல்லாம் உங்களுக்கு நிறைய தகவல் தெரியும். இந்த உலகத்தில் சமுதாயத்தில் நாம் அடிக்கடி பேசுகிற ஒரு விஷயம், அவர் அரசியலுக்கு நிறைய சம்பாரிச்சிட்டார்ப்பா, சாதாரணமாக தான் இருந்தார், அரசியலில் ஒரு பெரிய பதவியில் நிறைய சம்பாரிச்சிட்டாருன்னு பொதுவாக அரசியல்வாதிகளை பற்றி பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து இந்த நாட்டிற்காக அரசியலுக்கு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. அவர் அரசியலுக்கு பணக்காரர், அவர் மிகப்பெரிய பணக்காரர். அவருடைய செல்வச் செழிப்பை பற்றி நூல்களெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டு போடுவீங்க. சொல்லுவாங்க, அவர் பங்களாவில் 4 கேட் இருக்கும், 4 கேட்லேயும் ஒரு கார் ரெடியாக இருக்கும். எந்த கேட் வழியாக வந்தாலும் அவர் காரில் ஏறி கல்லூரிக்கு போகலாம்லாம் சொல்லுவாங்க இல்லையா. எனவே மிகச்சிறந்த பணக்காரராக இருந்தவர். நேருவை குறித்து இந்த நாளில் அவர் குழந்தைகளை நேசித்தார், இந்தியாவை நேசித்தார், நம் நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருந்து பல சாதனைகளை செய்தார் என்பதை விட அவரை ஒரு இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டி என்று நாம் சொல்ல வேண்டும். எப்படின்னா 3289 நாட்கள் அவர் சிறையில் இருந்தார். அதாவது 1934 பிப்ரவரியிலிருந்து 1935 செப்டம்பர் வரைக்கும் 188 புத்தகங்களை சிறைச்சாலையின் தரையிலே உட்கார்ந்து படித்தவர். காந்தி நடந்து 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 கண்டுகொண்ட இந்தியாவை ஜவஹர்லால் நேரு படித்து படித்து தெரிந்து கொண்டார். அப்படி படித்து தெரிந்து கொண்டு அவைகளை பற்றியெல்லாம் எழுதினார். அவ்வளவு ஆற்றல் மிக்க ஒரு மனிதர். அத்தனை நூல்களை படித்து அவர் தன் மகளுக்கு எழுதிய கடிதங்கள் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களாக பாடங்களாக இருக்கிறது. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் லெட்டர் டிரான்சாக்ஷன், அதாவது கடித போக்குவரத்து இருக்குதுன்னு சொன்னால், ஏமா நீ நல்லா இருக்கே எப்படி இருக்கேன்னு தான் கேட்பார். அந்த லெட்டரில் படிச்சுக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் இருக்காது. ஆனால் தன் மகளுக்கு கடிதம் எழுதும் போதே இந்தியாவை குறித்தும் அதன் வளங்களை குறித்தும் எழுதியதால் தான் அந்த கடிதங்களை இன்றைக்கு பாடமாக படித்து நாம் இந்தியாவை புரிந்து கொள்வோம். அப்போ எந்த அளவுக்கு இந்தியாவை உள்வாங்கி இருக்கிறார். இது எல்லாத்தை விட நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்தியாவை படித்து தெரிந்து கொண்டு இந்தியாவை பற்றி சரியாக எழுதி வைத்திருக்கிறவர்களில் ஒருவர் ஜவஹர்லால் நேரு. ஒரு நாள் கூட தான் இவ்வளவு படித்திருக்கிறோம் என்று எந்த மேடையிலோ கர்வமாகவோ திமிராகவும் தலைகனத்தோடு அவர் பேசியதாக ஒரு குறிப்பை கூட நீங்கள் பார்க்க முடியும். எனவே குழந்தைகளை நேசிக்கிற நேருவை கொண்டாடுகிற குழந்தைகளே, நேருவிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், அதிகமாக படிக்க வேண்டும், படித்த பிறகு கர்வம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் குழந்தைகள் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். 182 புத்தகங்களை சிறையிலே வாசித்து இந்தியாவை உள்வாங்கி கொண்டவரைப் போல நாமும் நிறைய வாசித்து நம் நாட்டின் வளங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அவற்றை பற்றி எழுதி நம் நாட்டின் வளங்களை மேம்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.